Hi friends, welcome to Ladies Up. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரையில ஒரு ரெசிபி பார்க்கலாம். கீரையிலேயே அதிக சத்துள்ள கீரை எதுனா அது கண்டிப்பா முருங்கைக்கீரை தாங்க. இதுல ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. சோ அனிமிக்கா இருக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலரா எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹீமோகுளோபின் லெவல் ரைஸ் ஆகும். ஓகே, இந்த முருங்கைக்கீரையில இப்போ ஒரு துவையல் ஆர் சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த முருங்கைக்கீரை சட்னி செய்யறதுக்கு நமக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3, தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு பல் ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு. இது வந்து நான் பழுப்பு கீரை பூச்சிலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஒரு மண் சட்டி கடாய் மாதிரி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறேன். முதல்ல இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து இந்த கடலை பருப்பு போட்டுடலாம். உளுந்து சேர்த்துருங்க. இதுலயே இது கொஞ்சம் செவக்கட்டும். இது கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துறேன். உளுந்துலாம் கருகக்கூடாது. கொஞ்சம் நல்லா இளஞ்சேப்பாக வந்ததுமே நீங்கள் அடுத்து இது கீரையை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இது பருப்புலாம் செவந்துடுச்சு. இப்போ இந்த கீரையை சேர்த்துடுறேன். இது முருங்கைக்கீரை சட்னி நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இது க்ரீன் கலரில் பார்க்கறதுக்கு புதினா சட்னி மாதிரி தான் இருக்கும். கீரை கொஞ்சம் வதங்கட்டும். கீரை வதங்கிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வதங்க வேணாம், அப்புறம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டுறேன் கொஞ்சம். அவ்வளோதாங்க, இது வதக்கியாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன். இப்போ இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். பாருங்கள், இது அரைச்சிருக்கேன். துவையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கடுகு தாளித்து கொட்டி கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது சாதத்துக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னியாக வேணுன்றதுனால இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். சூப்பரான இந்த முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கடுகு பெருங்காயத்தூள் தாளிச்சிருக்கேன் நான். யூஸ்வலாக முருங்கைக்கீரையில் கூட்டு, பொரியல், சாம்பார் இப்படிலாம் செய்வோம். முருங்கைக்கீரைனாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ இது மாதிரி ஒரு சட்னி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.